தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் எல்லாம் வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டு எப்படியாவது இந்த வருஷத்தை போஸ்டிங்கை தட்டி தூக்கி ஆனோம், எப்படியா அரசு வேலையை வாங்கி ஆனோம், எப்படியா கவர்மெண்ட் ஜாப்ல போய் நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியோட ஃபுல் ஃபோக்கஸோட ஃபுல் எனர்ஜியோட படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு வெறித்தனமா படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா 2024 நீங்க போஸ்டிங்க வாங்குவீங்க. டிஎன்பிசி பில்டிங் முன்னாடி கண்டிப்பா போட்டோ எடுப்பீங்க. ரைட்டா? அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல. யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா கன்சிஸ்டன்சியா படிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் போஸ்டிங் கட்டாயம் நிச்சயம். ரைட்டா? இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம கடந்த ஒரு 6 மாசமாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய நம்ம சேனல்ல நான் வீடியோல நிறைய வீடியோஸ் அப்பப்ப சொல்லிட்டு இருப்பேன். என்ன சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னா, ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சமூக இஷ்யூ நடக்குது. ரைட்டா? அந்த மாதிரி இஷ்யூ நடக்குது அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு எல்லா கையிலையும் போன் வந்துருச்சு, டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. 16 வயசுல ஆரம்பிச்சு 70 வயசு 75 80 வயசு வரைக்கும் எல்லா மக்கள் கையிலையும் போன் இருக்கு. ரைட்டா? ஒரு நியூஸ் வருது, ஒரு நியூஸ் டக்குன்னு நடக்குது, ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு சமூக பிரச்சனை நடக்குது அப்படின்னா டக்குன்னு பாத்துறாங்க. நியூஸ் சேனல்ல பாக்குறாங்க, இல்ல யூடியூப்ஸ்ல ஏதாவது பாக்குறாங்க, யூடியூப் சேனல் வீடியோஸ்ல பாக்குறாங்க, எது எப்படியோ பாத்துறாங்க. ரைட்டா? இதுல நம்ம கடந்த நாட்களாவே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி சமூக பிரச்சனை வருது, சோஷியல் இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதோட உண்மை தன்மை இருக்குல்ல, அது உணர வேண்டியது அவசியம். அந்த பக்குவப்பட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எல்லாமே சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து பாக்குறாங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க, அது எமோஷன் ஆறாங்க. அப்புறம் அது நடக்கல, வேற ஏதாவதுன்னா டக்குன்னு அது ஒரு எமோஷன்லேயே நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு எமோஷன் அப்ரோச் இல்லாம சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை அப்ரோச் செய்யணும். ஒரு உண்மைத்தன்மையை எப்பவும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கத்துக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், ஒரு உண்மையை நோக்கி தான் பயணிக்கணும். ஆனா எப்பவுமே கெடுவாய்ப்பா என்ன ஆகுதுன்னா, ஒரு சமூக பிரச்சனை வருதுன்னா பெரும்பாலும் உண்மை லேட்டா தான் வருது. ஆரம்பத்துல வதந்தி பரவிடுது, ஆரம்பத்துல போய் பரவிடுது. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன முடிவெடுத்திருந்தோம் அப்படின்னா, நான் என்ன முடிவெடுத்திருந்தேன் அப்படின்னா, நம்ம அடுத்த ஒரு ஃப்ரெஷ் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சேனல் முழுக்க சோஷியல் இஷ்யூஸ், இப்ப ஜென்சி கிட்ஸ், ஜென்சிலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான விழிப்புணர்வு, வாழ்க்கையை எப்படி பார்க்கறது, ஏன்னா டிப்ரெஷனு இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம அதாவது 90கள் 2000லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். சின்ன வயசு பசங்களாம் தெரியாது. ஆனால் இப்போ சின்ன வயசு பசங்க 9th படிக்கிறவங்க 10th படிக்கிறவங்க டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி மீள்றது, ஒரு வாழ்க்கையில் எப்படி மோட்டிவேஷனாக சாதிக்கிறது, ஒரு ஃபைனான்ஸில் எப்படி சாதிக்கிறது, ஒரு சமூக பிரச்சனையை எப்படி பார்க்கறது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, என்ன இந்த மாதிரி எல்லா டோட்டல் விஷயத்தையும் நம்ம சொல்றதுக்கு, நம்ம ஒவ்வொரு இஷ்யூ பத்தி பேசுறதுக்கு ஒரு சேனல் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த நாட்களாவே சொல்லியிருந்தேன். ரைட்டா? அந்த சேனலை இன்னைக்கு இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா, இந்த வீடியோல நான் லான்ச் பண்றேன். ரைட்டா? அந்த சேனலோட பெயர் என்ன அப்படின்னா, குருநாத் சொசைட்டி. ரைட்டா? குருநாத் சொசைட்டி அதான் அந்த சேனலோட நேம். இந்த குருநாத் சொசைட்டி சேனல் வந்து ஒரு புதிய சேனல். நம்ம சார்பாக தான் நான் குருநாத் ஐஏஎஸ் அகாடமி இப்போ இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சேனல் இருக்கு, இன்னொன்று குருநாத் சென்ட்ரல்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட 2 சேனல் இருக்கு. ரெண்டுமே எஜுகேஷன் சேனல். ரைட்டா? இப்போ நம்ம லான்ச் பண்ணக்கூடிய இந்த குருநாத் சொசைட்டி சேனல் வந்து முழுக்க ஒரு சமூக சேனல், ஒரு சோஷியல் சேனல். ரைட்டா? இது வந்து பொதுமக்கள், நீங்களும் பார்க்கலாம், நீங்களும் பொதுமக்கள் தான். மற்றபடி எல்லாருமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சமூக பிரச்சனை வருதுன்னா அந்த சமூக இஷ்யூவை பற்றி நான் பேசுவேன். ஜென்சி அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறணுங்கிறத பத்தி பேசுவேன். ஒரு ஃபைனான்ஸை எப்படி பார்க்கணும், லயபிலிட்டி அசட் எப்படி, இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும், அதை பத்தி நான் பேசுவேன். ஒட்டுமொத்தமா A to Z 360 டிகிரில பக்காவா, ரைட்டா, பக்காவா ஒரு உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சேனல் தான் குருநாத் சொசைட்டி. ஏன் குருநாத் சொசைட்டி? இந்த சேனலுக்கான லிங்க், இந்த சேனல் குருநாத் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம புதிய சேனலுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க மட்டும் இல்லாம இது பொது சேனல்னால உங்க வீட்டில் இருக்கவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரைட்டா? எல்லாருமே, அதாவது பொதுமக்கள் சேனல் சொல்லிட்டேனே, அதனால ஜென்சியில் ஆரம்பிச்சு என்ன சொல்ற 50 60 70 வயசுல இருக்கவங்க எல்லாமே, பொதுமக்கள் எல்லாமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட்டா? நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் எஜுகேஷன் சேனல், டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் தான் சேனலை பார்க்க முடியும். அதுக்கான கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோல போட்டுட்டு இருக்கோம், நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம், கொண்டு போயிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருப்பீங்க. ரைட்டா? இப்போ நம்ம சேனல்ல நம்ம நீங்க பார்த்துருக்க குருநாத் ஐஏஎஸ் சேனல்ல சில சமூக பிரச்சனை அப்பப்ப பேசுவேன். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இனிமேட்டு இந்த சேனல்ல தான் வரும். ரைட்டா? அப்பப்ப கரண்ட் இஷ்யூ, சோஷியல் இஷ்யூ நடக்குதுன்னா எல்லா உண்மை தன்மை, அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லக்கூடிய, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சேனல் தான் குருநாத் சொசைட்டி. ரைட்டா? ஸோ எல்லாமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க.
ஸோ பேர் நேம் என்ன சார்? குருநாத் சொசைட்டி. இந்த நேம் எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா, சொசைட்டி அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிறப்பெல்லாம் இனிமேட்டு அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸில் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, சொசைட்டி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு உண்மைத்தன்மை கொண்ட ஒரு பக்குவமான ஒரு சமூகத்தை உருவாக்க போறோம். ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி போக போறோம். ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, உள்ள வாழ்க்கையிலே உங்களுக்கு கோபம் வருது, டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா, அதை எப்படி பக்குவப்பட்டு மாத்துறது, நம்ம கேரக்டரை எப்படி மாத்துறது, நம்ம சிந்தனை எப்படி மாத்துறது, அப்படி எல்லாமே மாறின ஒரு சமூகம் இருக்கும்ல, அந்த சமூகம் தான் சொசைட்டி. அது குருநாத் சொசைட்டி. அது நம்ம சொசைட்டி, ரைட்டா? அது நம்மளோட உலகம், நம்மளோட சொசைட்டி. அப்படி குருநாத் சொசைட்டிக்குள்ள எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு உண்மைத்தன்மையை தேடக்கூடிய பக்குவம் கிடைக்கும். அதை முதன்மையா வச்சுதான், நான் திரும்ப சொல்றேன், அதை முதன்மையா வச்சுதான் நம்ம இந்த சேனலை லான்ச் பண்றோம், ரைட்டா? குருநாத் சொசைட்டி சொல்லக்கூடிய இந்த சமூக சேனலை லான்ச் பண்றோம். இப்ப உங்களுக்கு இன்னொரு கிளாரிபிகேஷனும் கொடுத்துட்றேன். இப்ப நம்ம சேனல் குருநாத் ஐஏஎஸ் அகாடமில நம்ம கிளாஸஸ் வீடியோஸ் போயிட்டு இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கு, தெரியும் உங்களுக்கு, ஆப்ல போயிட்டு இருக்கு, ரைட்டா? இப்போ 2026 ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த சேனல்ல முழுக்க முழுக்க சமூக பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் போயிட்டு இருக்கும், ரைட்டா? மேக்சிமம் அரசியல் எந்த இதுலையும், அதாவது பொலிட்டிக்கல் உள்ள ஊடுருவது இல்லாம முழுக்க முழுக்க சமூக பிரச்சனையை மட்டும் பேசக்கூடிய ஒரு சேனல். அது நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன், ரைட்டா? அந்த ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதனால சரி இந்த மாதிரி ஒரு புது சேனல் லான்ச் பண்ணி அதுலேயும் நீங்கள் வீடியோஸ் போட போறீங்க, இதுலேயும் நம்ம அகாடமி ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி சேனல்லையும் குருநாத் ஐஏஎஸ் அகாடமிலையும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்க போகிறோம். இதனால ஏதாவது உங்களுக்கு நேரம் சுமையோ இல்லை வேற ஏதாவது இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறனால இதை கொஞ்சம் ஏதாவது நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் அந்த ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன் முக்கியம். நான் உங்கள் கண் முன்னாடி சொல்லிக்கிறேன், ரெண்டு சேனலுமே ஈக்குவல் வெயிட்டேஜ். இப்போ எப்படி கொண்டு போயிடுவோமோ இதே வீடியோத்தோட இந்த சேனல்ல இதோட இன்னும் 10 மடங்கு வீடியோத்தோட கொண்டு போவோம். அதனால அந்த கவலையெல்லாம் வேணாம், ரைட்டா? அதனால இது ஒரு பொது சேனல். இந்த பொது சேனல்ல நம்ம சோஷியல் இஷ்யூவை பேசுவோம். ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்குது அப்படின்னா டக்குன்னு மட்டும் நம்ம வீடியோ பார்த்துருங்க, அவ்வளோதான். அன்னைக்கு காலைல நடக்குதுன்னா நைட்டு போட்டுருவேன், நைட் நடக்குதுன்னா அடுத்த நாள் காலைல போட்டுருவேன். அதில் உண்மைத்தன்மை டக்குன்னு பொட்டில் வச்ச மாதிரி சொல்லிடுவேன், ரைட்டா? இதுப்பா இது நடந்துச்சுப்பா, இவ்வளோதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் மைண்ட் செட் ஆகிடும், அவ்வளோதானப்பா போப்பா அப்படின்ட்டு. அதனால் எந்த ஒரு சோஷியல் இஷ்யூ வந்தாலும் நம்ம இந்த சேனலில் பேச போகிறோம், அதை நான் சொல்லிக்கிறேன். அதனால நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சமூக பிரச்சனை எல்லாமே நம்ம குருநாத் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சொசைட்டி சேனலில் பேச போகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதிரி சொசைட்டி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற அந்த ஆரம்பத்தோட அந்த ஒரு துவக்கத்தோட நம்ம பேச போகிறோம். என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம என்ன மாதிரி ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ டிஜிட்டல் போர்டு வீடியோஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு செப்பரேட் ஸ்டுடியோ செட்டப் மாதிரி பேக்ரவுண்ட் லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? அந்த ஒரு செட்டப் இருக்கும். ப்ளஸ் பாட்காஸ்ட் மாதிரி இருந்துச்சுல, நீங்கள் நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க, இன்டர்வியூ. இந்த மாதிரி 3 விஷயத்தில் இஷ்யூ என்ன மாதிரியோ, என்ன வீரியத்தோடு இருக்கோ, இஷ்யூ என்ன எப்படிப்பட்ட இஷ்யூங்கிறத பொறுத்து இந்த மாதிரி ஒன்று போர்டு தேவையா, நிறையா நமக்கு ஃபேக்ட் சொல்லணும்னா அப்படின்னா போர்டு, இல்லைனா அப்படின்னா நம்ம நார்மலாக பேசக்கூடியதுன்னா நம்ம ஸ்டுடியோ ஒரு பேக்ரவுண்ட் செட்டப், இல்லைனா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா பாட்காஸ்ட் மாதிரி. அது மாதிரி 3 விதத்தில் நம்ம கொண்டு போக போகிறோம், ரைட்டா? இதான் அந்த சேனலோட அந்த விஷுவல் எப்படி இருக்கும், அந்த விஷுவல் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு இது சொல்லிட்டேன், ஃபார்மேட் சொல்லிட்டேன், ரைட்டா? அப்படி தான் கொண்டு போக போகிறோம். அதனால் கண்டிப்பாக பொதுமக்கள் இந்த சேனல் எல்லாமே பாருங்கள். குருநாத் சொசைட்டி ஒரு சமூக பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் ஒரு முழுக்க உண்மைத்தன்மை எப்படி உணரணும் அப்படிங்கிறத ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த சேனலில் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ என்ன எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ நம்ம நேற்றே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம சேனல் நேமு ப்ளஸ் சேனலுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். சேனல் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ அதுபடி நம்ம இந்த வீடியோவில் லான்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த சேனலில் வழக்கமாக வரக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். இந்த புது சேனலில் அடுத்து இனிமேட்டு என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வச்சு சோஷியல் இஷ்யூ மட்டும் இல்லை, நான் திரும்ப சொல்லிட்டேன், ஒரு பொதுமக்கள் இல்லைனா ஜென்சி வாழ்க்கையை எப்படி பார்க்குறது, தத்துவ ரீதியான விஷயம், சைக்கலாஜிக்கல் ரீதியான விஷயம், இந்தியா சார்ந்த விஷயம், உலகம் சார்ந்த விஷயம், உலகத்தோட நகர்வு என்ன, இந்த கோல்டு ரேட்லாம் இப்போ தங்க விலையெல்லாம் ஏறிட்டே இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, ரைட்டா? அப்புறம் டாலரு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நான் இந்த சேனலில் போட்டுட்டு இருப்பேன். இனிமேட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இதில் வந்துடும், ரைட்டா? இல்லை சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல்லையும் வரும்.
அதையும் சொல்லிக்கிறேன். முழுக்க முழுக்க சோஷியல் இஷ்யூனா இந்த குருநாத் சொசைட்டி நம்ம சொசைட்டி சேனலில் மட்டும் தான் வரும். ரைட்டா, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ரைட்டா, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ரைட்டா, நம்ம அடுத்த கட்ட நகர்வு இது இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லபடியாக கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். உங்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக போகும். ஸோ உங்கள் ஆதரவு கட்டாயம் தேவை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.